காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு மற்றும் கேதுவுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் அனைத்துமே சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலையை குறிப்பதாகுங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாவதற்கான வாய்ப்பை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதாமாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் கொண்டு வரும் ஒரு தோஷமாக இது சொல்லப்படுதுங்க. மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டையுமே பாதிக்கக்கூடிய இந்த தோஷத்தை போக்க மகா சிவராத்திரி நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைவிடுற மாதிரி தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருக்குதா? கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கக்கூடியவங்களா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது இரண்டுமே நிழல் கிரகங்களாக சொல்லப்படுதுங்க. இந்த 2 கிரகங்களில் மோசமான நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே ராகு கேது கிரகங்கள் மோசமான நிலையால் உண்டாகக்கூடிய இந்த தோஷத்தை போக்க சிவன் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிலையில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் இந்த தோஷத்தை போக்க நம்ம செய்ய வேண்டியது என்ன, பரிகாரங்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த காலசர்ப்ப தோஷம் மொத்தம் 12 வகையில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த சங்கசூட, கடக சர்ப்ப, குளிகை சர்ப்ப, வாசகி சர்ப்ப, சங்கல்ப சர்ப்ப, பத்ம சர்ப்ப, மகா பத்ம, தாசக சர்ப்ப, கார் கோடக சர்ப்ப, விஷ்தாரா சர்ப்ப மற்றும் சேஷ நாக சர்ப்ப தோஷம் என மொத்தம் 12 வகைகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பிட்டு தோஷம் அப்படிங்கிறது அனைத்து விதமான பண்புகளையும் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. தனித்துவமான பரிகாரங்களை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இதில் ஒரு சில தோஷங்கள் உறவுக்குள்ளார பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில தோஷம் பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் சம்மந்தப்பட்டதாகுங்க. உங்களுடைய தோஷத்திற்கு ஏற்றபடி சரியான பரிகாரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு செய்ய வேணும். மகா சிவராத்திரி நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த தோஷத்தினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மகா சிவராத்திரிங்கிறது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நாளாகுங்க. சிவனும் பார்வதியும் இணையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. குறித்த இந்த நாளில் நம்ம சிவனை வழிபடுவதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்துமே விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே ராகு மற்றும் கேதுவுடைய அதிபதியாக சிவன் சொல்லப்படுறாரு. அந்த வரிசையில் அந்த சர்ப்ப தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த கால சர்ப்ப தோஷத்தின் தாக்கத்தை குறைக்க மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு ருத்ராபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை நாம் அன்றைய நாளில் உச்சரிக்க வேணும். மகா சிவராத்திரி நாளில் சிவன் ஆலயத்தில் செய்யக்கூடிய சிறப்பு பூஜைகளில் நம்ம கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. கால சர்ப்ப தோஷத்தினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க சிவனை நம்ம முறையாக வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. மேலுமே மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்துக்கு பால், தயிர், தேன் மற்றும் கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. தொடர்ந்து சிவலிங்கத்துக்கு வெள்ளி பாம்புகளை காணிக்கையாக நம்ம கொடுக்கலாங்க. சிவனை வழிபடும் போது ஓம் நக்குலாய வித்மகே விஷ்டாந்தயாய் தீமகி தன்னோ சர்ப்ப பிரச்சோதயாத் என்னும் மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக உச்சரிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். மேலுமே பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி விரதத்தை கடைபிடிப்பதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பு புற்றுல பாலை காணிக்கையாக செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பால் மட்டும் இல்லாமல் கரும்பு எல்லையும் கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க.
மகா சிவராத்திரி நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடும் போது சில விஷயங்களை கடைப்பிடிக்க வேணுங்க. முதல் விஷயமாக சொல்லக்கூடியது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரித்து குளிப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. அதே போல் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்கள்லையுமே நடக்கக்கூடிய வழிபாடில் நம்ம கலந்து கொள்ள வேணுங்க. காலையில் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. சிவனை வணங்கும் போது கையில் முழு மனதுடன் வணங்க வேணுங்க. அதே போல் மனதில் குழப்பத்துடன் வணங்குவது அப்படிங்கிறது நமக்கு அதுக்குரிய பலனானது கிடைக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே தோஷங்களையும் விளைவுகளையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த கால சர்ப்ப தோஷமானது ஒருவருடைய வயது மற்றும் கிரக நிலைகள் அடிப்படையில் மாறப்படக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய தோஷத்தினுடைய வகைகள் என்ன, அதற்கான தனித்துவமான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரத்தை கண்டறிந்து மகா சிவராத்திரி நாளில் கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கால சர்ப்ப தோஷத்தின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட தோஷத்தினுடைய தாக்குதலை குறைப்பதில் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் உங்களுடைய தனிப்பட்ட தோஷத்துக்கான பரிகாரம் என்ன என்பதை நீங்கள் கேட்டு அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் பரிகாரம் செய்வதும் அர்ச்சனை செய்வதும் உங்களை அந்த தோஷத்திலிருந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்குவதற்கும், மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கும், மன ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவபெருமானுக்குரிய மிக உயர்ந்த விரதமாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுங்க. மகா சிவராத்திரி நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான பாவங்களிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்பொழுது வருகிறது, அந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்துக்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி நாளாகுங்க. அதுலேயும் குறிப்பாக சிவ பக்தர்களாக மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவானது சிவன் ஆலயங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும். சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி என்று பொருளாகுமாங்க. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமான வேண்டி பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க. மேலுமே மாசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுவது இருக்குதுங்க. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு கதைகளின்படி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட நாளே மகா சிவராத்திரி நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நம்ம முழு மனதோடு பக்தியுடன் விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் நடக்குங்க. நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள்லேருந்து நம்மளுக்கு விடுதலையானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்பட இருக்குது. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 மணி வரைக்கும் சதுர்த்தசி திதியானது இருக்குதுங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகளானது நடைபெறும். இதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது நள்ளிரவு 11:55 முதல் அதிகாலை 12:56 மணி வரை நடக்கக்கூடிய நிஷித்த கால பூஜையாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம கண் விழித்து சிவ பூஜை செய்தோம்னா சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:42 மணி முதல் பகல் 3:10 மணி வரையிலான நேரத்தில் பாரணை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிவிட வேணுங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜையில் மட்டுமாவது நீங்கள் கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த சமயத்தில் நாமும் சிவபெருமான மனதார வேண்டிக் கொண்டு நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இது எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவபெருமான நினைத்து தியான
தியானம் செய்யலாங்க. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இந்த பதிவில் மகா சிவராத்திரி எப்பொழுது, மகா சிவராத்திரி நாளில் காலசர்ப்ப தோஷம் போக நம்ம என்ன மாதிரியான விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.